Taste the Daily. மதுரை மாவட்டம் மேலூர் மக்களுக்கு மாபெரும் துரோகம் இழைத்துள்ள ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், டங்ஸ்டன் விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள விளக்கம் விடியா திமுக அரசின் பொய்களையும் நாடகங்களையும் வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த அக்டோபர் மாதம் திமுக அரசின் நீர்வளத்துறை அமைச்சர் எழுதிய கடிதத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவிக்காமல் மாறாக டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஏலம் விடும் உரிமையை மாநில அரசுக்கே வழங்க வேண்டும் என கோரியுள்ளதை மத்திய அரசு அம்பலப்படுத்தியுள்ளதாக விமர்சித்துள்ளார். பிப்ரவரி மாதம் மத்திய அரசுக்கு நாயக்கர்பட்டி சுரங்கத்திற்கான நில தரவுகளை அனுப்பிய திமுக அரசு ஏலம் நடத்த எந்தவித எதிர்ப்பையும் பதிவு செய்யவில்லை எனவும் மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். 2024 ஆண்டு பிப்ரவரியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஏலம் தொடங்கியது முதல் 2024 ஆண்டு ஜூலை ஏல முடிவு அறிவிக்கும் வரை மாநில அரசிடம் இருந்து எந்தவித எதிர்ப்பும் வரவில்லை என மீண்டும் ஒருமுறை மத்திய அரசு கூறியுள்ளதாகவும் 10 மாதங்களில் ஒருமுறை கூட ஸ்டாலின் அரசு எதிர்ப்பு தெரிவிக்காதது ஏன் என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டமன்றத்திலும் ஊடகங்கள் வாயிலாகவும் 10 மாதங்களாக திமுக அரசு என்ன செய்தீர்கள், அரசாங்கம் தானே நடத்துகிறீர்கள் என விடியா திமுக அரசை நோக்கி தான் கேட்டுக்கொண்டே இருந்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் இதற்கு எந்த பதிலையும் சொல்லாமல் சட்டமன்றத்தில் ஆவூ என்று அமைச்சர் பதற்றத்தில் பேசியும் முதல்வர் ஸ்டாலின் மடைமாற்று அரசியலும் மட்டும் செய்து வந்ததாகவும் தூங்குபவர்களை எழுப்பலாம், கும்பகர்ணன் போல் தூங்குவதாக நடிப்பவர்களை எழுப்ப முடியாது எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சித்துள்ளார். மேலும் உண்மை மீண்டும் அம்பலப்பட்டிருக்கிறது எனவும் மேலூர் மக்களுக்கு திமுக அரசு இழைத்துள்ள இந்த மாபெரும் துரோகத்திற்கு ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்.